இந்த வீக்கெண்ட் தாண்டுனா நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற நிலையில இந்த நெருங்கும் மே 4 வெல்ல போவது யார்? என்ன வேணும்? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என்ன வேணும்? ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்னையா சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ? என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆவற. 2000 தடவை கேட்டிருக்கோம். அதிமுக எவ்வளவு, தாவேக்கா எவ்வளவு? தாவேக்கா they will not open account. பெரம்பூரும் ஜெயிக்காதுன்றீங்க? பெரம்பூரும் ஜெயிக்காது. ச்சே, ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நம்ம திரு மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். உங்க நம்பர் என்ன சார்? உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? ஜெயிக்க போவது யார்? யாருங்க என்னையா கேக்குறீங்க? அங்கிள், நீங்க இன்னும் பாடி ஆவலையா? ஆமா சார், உங்களதான் சார். சார் தூங்கிட்டா சார். இல்ல திமுக கூட்டணிக்கு 87, அண்ணா திமுக கூட்டணிக்கு 76, டிவிகேக்கு தாவேக்காவுக்கு 75. இது மாதிரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா? முதல் முறையா பாக்குறேன்டா. தாவேக்கா ஆஸ் எ பார்ட்டி தனியா கூட்டணி யாரும் இல்லாம 233 தொகுதியிலையும் போட்டிட்டு இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? அதனால தாவேக்கா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் அறபோது என்னால யாரை எழுப்பி விட்டது? அந்த கவர்னர் அவங்கள தான் அழைக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்கள தான் அழைக்கணும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? ஃபர்ஸ்ட் அவங்கள தான் மந்திரி சபை ஃபார்ம் பண்றதுக்கு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கி போடுங்க. தாவேக்கா தலைமையில் ஆட்சி. முதல்வர் விஜயா இருப்பாரு. துணை முதல்வர் யார் ஒண்ணா இருக்கலாம். சார், துணை முதல்வர் எடப்பாடியாரா இருப்பாரா? இது எங்க நடக்குமா? இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழுச்ச வாயனாடா? சார், அப்படி பண்றவர் ப்ரீபோல் அலையன்ஸ் வச்சிருப்பார்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இது நீங்க சொல்ற தொங்கு சட்டமன்றம் போன்ற சினாரியோ வந்து அதிலும் தாவேக்கா தனிப்பெரும் கட்சியா வரும்ன்றீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அந்த கேமராமேன்லாம் என்ன ஃபயர்ல இருக்காங்க? எல்லா கேமராமேனையும் பார்த்துட்டு இருக்கேன். நண்பா ஓ நண்பா, என் காதென்ன இப்படி போகிறாயே நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? அவர் வந்து 80 70 60ங்கறாரு சார். இப்ப 2 பேர் சேர்ந்தாதான் ஆட்சியேங்கறார். திரும்ப மாட்டியா? வெற்றி பெறும் என்று கூறுபவர்கள் என்னுடைய கணக்கு இல்ல, அது ஒரு எக்ஸிட் போலுடைய கணக்கு. டேய், என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கல. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஒரு முறை கூட ஒரு தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி 60 இடங்களோ 120 இடங்களோ வெற்றி பெறும் என்று கூறும் போது வெறி வருது சார். அதனால எல்லாரும் நிக்க வச்சு சும்மா தாவேக்கு எடுக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு அதிக டேமேஜ் ஏற்படுத்துமோன்னு ஒரு பார்வை இருக்கிறது. எனக்குன்னே வருவீங்களா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அது வந்து அதிமுகவுக்கு இன்னும் சற்று ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன் சிரிக்கிறீங்க? நாம் தமிழர் 5% கீழே போவதற்கான வாய்ப்பு அதிகம். உன்னையே விட்டு வைக்கல அந்த குரங்கு. நாம் தமிழரும் ஹெவியா பாதிக்கப்படுறாங்க உங்களோட இதுல. ஹெவியா பாதிக்கப்படுறாங்க. ஒத்துக்கிறீங்களா நீங்க தோல்விய? நான் என்னைக்கு ஜெயிச்சேன்? தாவேக்கா வந்து ஒரு ஓக்கலான ஒரு ஓட் பேங்க்குங்க. ஓக்கலான ஒரு ஓட் பேங்க் மாதிரினா ஃபுல் டெரரா பைத்தியம். தன்னை தாவேக்கான முன்னிலைப்படுத்தக்கூட அல்ல தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஓட். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். அவர் அண்ணன் கூட்டன்னு சொல்றாருல, நாங்க அண்ணனுக்கு கூட இல்ல. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க. தாவேக்கா வந்து அதிமுக அதிகமாக பிரிப்பதன் காரணமாக அட்வான்டேஜ் டு டிஎம்கே நான் பாக்குறேன். என்னடா சிரிக்கிற? இல்ல, காசோட வந்த எண்ணெய முட்டாள்ன்றிய, காசே இல்லாத சேர்த்து ஒருத்தன் பண்ணி மாதிரி பிறந்துட்டு இருக்கானே. எங்க போச்சு 100 ரூபாய்? தாவேக்காக்கு உங்க நம்பர் என்ன சார்? எனக்கு நான் சொன்னது சிங்கிள் டிஜிட். ஓ மூஞ்சிக்கு இதே அதிகம் போயா. நீங்க திமுகன்றீங்க, திமுக ஆட்சிக்கு வரும். ஏன் அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு ஏன் இருக்காதுன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புறீங்க? யாரு சிறந்த முதல்வர், எடப்பாடியா ஸ்டாலினா? உங்களுக்கு யார் தோணுது? நாங்க சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். இல்ல, உங்களுக்கு யார் தோணுதுன்னு சொல்லுங்க. நாங்க சொல்லவே கூடாது, நாங்க தான் क्वेश्चन கேட்கறோம். நீங்களும் மக்கள்ல ஒரு ஆள் தானே. ஆமா, ஆனா இப்ப நாங்க சொல்ல முடியாது, உங்ககிட்ட இருந்து நாங்க கேட்கணும். இல்லங்க, உங்களுக்கு தோணல எடப்பாடி வந்தா நல்லா இருக்கு, ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கு, அபிர் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். அப்படி எதனால எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்? இந்த பேனலிஸ்ட் எல்லாருமே ஃபர்கெட் பண்ற ஒரு பிளேயர் வந்து இந்த எலெக்ஷன்ல இருக்காங்க. அவங்க பேர் சசிகலா. யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் சொல்றதான் நடக்க போகுது. சசிகலா வரப்போறாங்க. ஆரம்பிக்கிறாப்புல, நெடுஞ்செழிங்கிறாப்புல,
இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் வயசாகி போச்சுடா. ஏன்னா திருநாகசிரா பிள்ளையா யூத்தா அவர் தான் அந்த அம்மா டாப்புக்கு தீனி. அதிமுகவுக்கு தாவேகா ஒரு பக்கம் பிரிக்குது, சசிகலா ஒரு பக்கம் பிரிக்கிறாங்க, ராமதாஸ் பிரிக்கிறாரு. வெட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இருந்து பாக்குறேன், இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற, ஒரு வெட்டுக்கடா. அழுதுக்கு இருக்க நீ 2 பெல்ட்ல அதிமுக கூடுதலாக இடங்கள் எடுக்கணும். கொங்கு ஹோல்டு பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு. கொங்குல திமுக பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அங்கதான் ஏடிஎம்கேவை அடிக்கிறாங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. இந்த 2 சின்னங்களையும் தாண்டி 60-70 இடத்துல விசில் ஜெயிக்கணும். 2026 தேர்தல் முடிவுகளால் திமுக ஆட்சியை இழக்கும். தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. விஜய் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக மாறுவார். ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். தமிழ்நாடு அரசியலில் அதிமுக 3வது இடத்துக்கு பின்தள்ளப்படும். ஃபிகர் மடியாது கூட அவ்வளவு ஃபீலிங் இல்லடா. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இது 4ஆம் தேதி நைட் நம்ம பேசும்போது இதுல எத்தனை உண்மையாகுது. வேங்க ஏய், நாளைக்கு தாண்டி ஞாயிற்றுக்கிழமை வெளியில வாடி ஒட்டினிய பொழுது பொங்க வைக்க மாட்டேன்டா. காமராஜரே தோக்கச்ச ஊர் சார் இது. ஒரு நடிகனை கண்டு தேர்தல் ஆணையமே பயந்துச்சு. முதல் எலெக்ஷன்ல இவ்வளவு ஓட்டு வாங்குறதுலாம் சாதாரண விஷயமே இல்ல. வெற்றியோ தோல்வியோ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா. கவர்ச்சி பட போஸ்டர் மாதிரி வர்றான். அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோமாடா. நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி தான் அடுத்த வாரம் அமைய போகிறது. கோனே பாசடா கேன 6 3 பாசடா. வாழ்க வளமுடன். வாழ்க பாதி வளமுடன். விஜய் இஸ் தி சிரஞ்சீவி ஆஃப் தமிழ்நாடு. அவ்வளவுதான். அதை தாண்டி விஜய்க்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அவன் ஒரு காமெடி பீஸியா. பிஜேபி வில் ஸ்வாலோ விஜய் அண்ட் டேக் இன் தர் ஃபிளைட். ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும். இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே. அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீங்களே தில்லுனே. சரி அண்ணன் பிர்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.